இந்த வாரம் சிட்டியால எப்படி முத்துவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்துச்சோ, அந்த பிரச்சனைகள் எல்லாமே சிட்டியாலேயே முடிவுக்கு வருது. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் குடிகாரர் அப்படின்னு திட்டிட்டு இருந்த முத்துவ, ச்சே இந்த பையனை போய் இப்படி திட்டிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முத்துவ அவசரப்பட்டு அடிக்க போன அவங்க அப்பாவும் மனசு வருந்தி, அச்சச்சோ நம்ம பையனை போய் நம்ம அடிக்க போயிட்டோமே அப்படின்னு வருந்துறாரு. அது மட்டும் இல்லாம ரோகிணியும் மனோஜும் ஒரு பயங்கர பயத்துல இருந்துட்டு இருக்காங்க. முத்துவை பத்தி தப்பான ஒரு வீடியோ பார்த்ததால சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகி முத்துவோட அப்பா அதை நம்பி முத்துவை ஒரு கட்டத்துல அடிக்கவே கை ஓங்கிடுறாரு. அவங்க வீட்டுல எல்லாருமே முத்துவை தப்பா நினைச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு முத்து யோசிக்கிறாரு, நம்ம வீட்டுல நம்மள யாருமே நம்பல, நம்ம அப்பாவே நம்மள நம்பல. எவ்வளவு பாசமா இருந்தாரு அப்பா நம்ம மேல, இப்ப இவ்வளவு கோவப்பட்டு நம்மளே அடிக்க வராரே. அப்பாவே இப்படி இருக்கும்போது மக்கள்லாம் நம்ம மேல எவ்வளவு கோவமா இருப்பாங்க. இந்த பிரச்சனையை கண்டிப்பா இப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம குடிக்கலன்னு கண்டிப்பா நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த கட்சி தலைவரை போயிட்டு முத்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் கட்சி தலைவர்கிட்ட சொல்றாரு. கட்சி தலைவர் கமிஷனருக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் காரையும் லைசன்ஸையும் போலீஸ் கிட்ட இருந்து முத்துக்கிட்ட வாங்கி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம இதோட விடாம இத வீடியோ எடுத்தது யாரோ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். அந்த பார்ல போயிட்டு எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. கட்சி தலைவர் எல்லாருமே போய் பார்த்தா அந்த பார்ல வீடியோ எடுத்தது சிட்டி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கட்சி தலைவரோட உதவியோட சிட்டியை போயிட்டு முத்துலாம் அடி அடின்னு அடிச்சு அதே மாதிரி வீடியோ, அதாவது முத்து எப்படி குடிக்காம குடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேக்கா ஒரு வீடியோ எடுத்தாங்களோ, அதை எப்படி சோஷியல் மீடியால பரப்புனாங்களோ அதே மாதிரி முத்து குடிக்கவே இல்லை, நாங்க தான் முன்பகை காரணமா அவர் குடிக்காததையே குடிச்ச மாதிரி வீடியோ எடுத்து நாங்க சோஷியல் மீடியால போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை மேக் பண்ணி அதையுமே நெட்ல விட்டுறாங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதையும் பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள் பாரேன் இந்த பையனை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் முத்துவை பத்தி எல்லாருமே நல்ல விதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் முத்துவோட அப்பாவும் சே இது தெரியாம நம்ம பையனை நம்ம இவ்வளவு தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாரு. ஆனா அங்க இருந்த மனோஜ் ரோகிணியும் அடங்கொய்யால என்னடா இப்படி ஆயிடுச்சு, இது தெரியாம நம்ம வேற காலையில முத்துவை ஓவரா பேசிட்டோமே, அவன் வேற என்ன பண்ண போறானு தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க.